நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். சட்டம் ஒழுங்கு விவகாரம் தொடர்பாக புதுவை சட்டசபையில் இன்று கடும் அமளி ஏற்பட்டது. அப்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுவை சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட்டம் நடந்து வருகிறது. கடந்த 3ஆம் தேதிக்கு பிறகு 8 நாள் சபை ஒத்திவைக்கப்பட்டு இன்று மீண்டும் சபை கூடியது. சபையின் முதல் அலுவலக கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது அதிமுக உறுப்பினர் அன்பழகன் குறுக்கிட்டு பேசினார். அப்பொழுது கடந்த 2 ஆண்டுகளாக 65 கொலைகள் புதுவையில் நடந்துள்ளது. ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 4 மாதத்தில் 19 கொலைகள் நடந்துள்ளது. பொதுமக்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேச வேண்டுமென கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துள்ளோம். ஆனால் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அரசு எடுத்துக் கொள்ளவில்லை. இது தொடர்பாக கேள்வி எழுப்பினாலும் அதற்கும் அரசு பதில் அளிப்பதில்லை. எனவே சபையில் இப்பொழுதே கொலைகள் குறித்து விவாதம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றவர். அப்பொழுது சபாநாயகர் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு பேசுவது என்பது மரபல்ல. எந்த மாநிலத்திலும் இதுபோன்ற பழக்கம் இல்லை. எங்களுக்கும் இது தொடர்பாக பேச எண்ணம் உள்ளது என்றார். ஓம் சக்தி சேகர் தனிப்பட்ட முறையில் தீர்மானம் கொடுத்தாலும் எடுத்துக் கொள்வதில்லை, கேள்வி கேட்டாலும் எடுத்துக் கொள்வதில்லை. அப்படியானால் இதனை எங்கு போய் பேசுவது என்றார். சபாநாயகர் எதை எப்பொழுது பேச வேண்டும் என்பதில் மரபு உள்ளது. நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான். எங்களுக்கும் உங்களை போன்ற எண்ணம் உள்ளது. மானிய விவாதத்தில் பேசுங்கள் என்றார். அப்பொழுது அதிமுக உறுப்பினர்கள் 5 பேரும் ஒட்டுமொத்தமாக எழுந்து சட்டம் ஒழுங்கு விவகாரம் குறித்து சபையை ஒத்திவைத்து இப்பொழுதே பேச வேண்டும் என வலியுறுத்தினார்கள். அதற்கு சபாநாயகர் சபாபதி அனுமதி அளிக்க மறுத்தார். இதனையடுத்து அதிமுக உறுப்பினர் அன்பழகன் இந்த அரசு குற்றவாளிகளுக்கு துணை போகிறது, அதனை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என கூறி சபையை விட்டு வெளியேறினார். அவரைத் தொடர்ந்து மற்ற அதிமுக உறுப்பினர்கள் 4 பேரும் வெளியேறினார்கள். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி காங்கிரஸ் உறுப்பினர் லட்சுமி நாராயணன் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் பதிலளிக்க கேட்டுக் கொண்டார். அதோடு இடைத்தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகியுள்ளதால் உறுப்பினர்கள் அறிவிப்பை பதிலாக எதிர்பார்க்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார். பதில் இல்லாத கேள்விகளுக்கு சட்டசபையை நடத்த வேண்டுமா என்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் பேசினார். புதுவை சட்டசபை விடுமுறைக்கு பிறகு இன்று கூடியது. அப்பொழுது தேர்தல் விதிமுறை உள்ளதால் திட்டங்கள் குறித்து கேள்வி எழுப்ப வேண்டாம் என்று சபாநாயகர் கூறினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களையும் தற்பொழுது கோப்பு வடிவில் உள்ள திட்டங்களையும் குறித்து பேசலாம், அதை கூட பேச முடியாவிட்டால் இந்த கூட்டமே நடக்க தேவையில்லை, சபையை ஒத்திவைத்து விடலாம் என்றார். பின்னர் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு வைத்தியலிங்கம் பதில் இல்லாத கேள்விகளுக்கு சட்டசபையை நடத்த வேண்டுமா? சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவது தங்களுக்கு சபையில் கிடைக்கும் பதிலுக்காகவும் உறுதிக்காகவும் தான். அரசுக்கு சம்பளம்தான் பிரச்சனையாக இருந்தால் சம்பள பில்லுக்கு ஒப்புதல் பெறுங்கள், இல்லையென்றால் ஒட்டுமொத்தமாக சபையை முடித்து விடுங்கள், மீண்டும் மார்ச் மாதத்தில் சந்திப்போம், இல்லையென்றால் சபையை தள்ளி வைத்து தேர்தலுக்கு பிறகு மீண்டும் கூட்டுங்கள் என்றார். இதனால் சபையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. புதுவை வானரப்பேட்டை அதிமுக பிரமுகர் கொலை வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக SSP சந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், புதுவை வானரப்பேட்டை காளியம்மன் தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் கந்தா என்கிற கந்தசாமி. இவர் உப்பளம் தொகுதி அதிமுக துணை செயலாளராக பதவி வகித்து வந்தார். கடந்த 9ஆம் தேதி மாலை 3:45 மணி அளவில் கந்தா தனது வீட்டில் இருந்தார். அப்பொழுது 13 பேர் கொண்ட கும்பல் அவரது வீட்டுக்கு வந்தது. அந்த கும்பல் கந்தாவை சரமாரியாக வீச்சறிவாளால் வெட்டிக் கொன்றது. மேலும் இதனை தடுக்க முயன்ற கந்தாவின் மாமனார் சுந்தரகுமாரையும் அந்த கும்பல் வெட்டிவிட்டு காரில் தப்பி ஓடிவிட்டது. இந்த கொலை குறித்து முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய 9 பேரை கைது செய்தனர் என்றார். மேலும் கொலையாளிகள் போலீசில் கொடுத்துள்ள வாக்குமூலத்தில் கந்தாவை கொல்லும்படி எங்களுக்கு புதுவை ஜெயிலில் இருக்கும் வானரப்பேட்டை மணிகண்டன் உத்தரவிட்டார். ஜெயிலில் இருந்தபடி அவர் செல்போன் மூலம் எங்களுடன் அடிக்கடி பேசுவார். அப்பொழுதுதான் கந்தாவை கொல்லும்படி எங்களிடம் சொன்னார். அதன்படி திட்டம் தீட்டி கந்தாவை கொலை செய்தோம். ஒரு வழக்கில் மணிகண்டனுக்கு எதிராக கந்தா சாட்சியம் கூறினார். எனவே கோபமடைந்த மணிகண்டன் கந்தாவை கொல்ல முடிவு செய்தார். அவர் உத்தரவிட்டபடி நாங்கள் காரியத்தை நடத்தி முடித்தோம்.
மேலும் தியேட்டர் ஒன்றில் மங்காத்தா படம் பேனர் வைத்ததில் எங்களுக்கும் கந்தாவுக்கும் தகராறு ஏற்பட்டது. இதனாலும் அவர் மீது நாங்கள் கோபத்தில் இருந்தோம். அந்த நேரத்தில் மணிகண்டன் எங்களுக்கு உத்தரவிட்டதால் கந்தாவை கொன்றோம் என்றார்கள் என்று கூறினார். புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி மாணவிகள் இன்று திடீர் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். புதுவை முத்தியால்பேட்டையில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி உள்ளது. செமஸ்டர் தேர்வு நெருங்கி வரும் நிலையில் பிரெஞ்சு ஆசிரியர் பற்றாக்குறையால் மாணவிகள் பாதிக்கப்பட்டனர். மேலும் பிரெஞ்சு பிரிவுக்கான கல்லூரி அறையில் ஃபேன், டேபிள், நாற்காலிகள் தரமற்ற நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த பிரெஞ்சு பிரிவு முதலாம் ஆண்டு, 2, 3ஆம் ஆண்டு மாணவிகள் 120க்கும் மேற்பட்டோர் இன்று கல்லூரியில் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி வளாகத்தில் அமர்ந்து கையில் அட்டைகளை ஏந்தி போராட்டம் நடத்தினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து கல்லூரி முதல்வர் சவுந்தரவள்ளி மற்றும் முத்தியால்பேட்டை போலீசார் மாணவிகளை சமாதானப்படுத்தினர். கல்லூரி இயக்குநரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் தெரிவித்து இயக்குநரை பார்க்க கல்லூரி அலுவலகத்திற்கு சென்றார். இருப்பினும் மாணவிகள் தொடர்ந்து வகுப்புகளுக்கு செல்லாமல் வளாகத்திலேயே அமர்ந்திருந்தனர். திடீர் போராட்டம் குறித்து மாணவிகளிடம் கேட்டபொழுது பிரெஞ்சு ஆசிரியர்கள் 5 பேருக்கு பதிலாக 3 பேர் மட்டுமே பணியில் உள்ளனர். இதனால் பாடங்களை கற்றுக்கொள்வதில் சிரமம் உள்ளது. பிரெஞ்சு ஆசிரியர்களை தொடர்ந்து நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மேலும் கல்லூரி வகுப்பறைகளில் போதிய அடிப்படை வசதி இல்லாததையும் கண்டித்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். இனியும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியப்படுத்தினால் கல்லூரியை விட்டு வெளியே வந்து போராட்டங்களை தீவிரப்படுத்துவோம் என்றனர். மாணவிகள் போராட்டம் காரணமாக சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பகுதியில் உள்ள முக்கிய சாலை சீரமைக்கப்படாததால் சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் சமீபத்தில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. ஆனால் முக்கிய சாலையாக பயன்படுத்தும் சாலை மட்டும் சீரமைக்கப்படாமல் விடப்பட்டது. இதனால் மழை காலங்களில் மழை நீர், கழிவு நீர் ஒன்று சேர்ந்து சாலையில் தேங்கி நிற்கிறது. இதனால் அப்பகுதியில் செல்லும் மாணவ மாணவிகள் கழிவு நீரில் நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வாகன ஓட்டிகள் தட்டு தடுமாறி செல்லும் சூழலும் நிலவுகிறது. இந்த சாலையில் கழிவுநீர் தேங்கி இருப்பதால் நோய் பரவும் அபாயம் உள்ளது. மேலும் துர்நாற்றமும் வீசுகிறது. பல மாதங்களாக இந்த சாலை இப்படியேதான் உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அத்துறை மூலம் நடவடிக்கை எடுத்து சாலையை போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து அப்பகுதி மக்களின் இன்னல்களை போக்க வேண்டும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.